TK Health Tips. இன்னைக்கு இந்த ஹெல்த் டிப்ஸ் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது வந்துட்டு திரிகோண ஆசனம். அதாவது திரி என்றால் 3 என்ற அர்த்தம். இந்த ஆசனத்தை நம்ம முழுமையா பண்ணும்போது வந்துட்டு ஒரு முக்கோண வடிவில் தெரியறதுனால இது திரிகோண ஆசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க கடைசி மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த திரிகோணம் ஆசனம் வந்துட்டு எப்படி பண்றதுங்கிறது ஒரு சில டெக்னிக்கோட இந்த ஆசனத்தை நான் சொல்லி தருவேன். கடைசி மட்டும் பாருங்க. ஸோ முதல்ல இது நம்ம வந்து இப்போ எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த திரிகோண ஆசனம் நல்ல ஒரு யோகா மேட்ல நின்றுட்டு உங்கள் கால்களை நல்லா கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சு வச்சுட்டு இந்த வலது காலை வந்துட்டு இந்த பாதத்தை வந்து கொஞ்சமா அப்படி திருப்பிங்க, நேராக திருப்பிங்க. கைகள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கட்டும், நேராக நீட்டிக்குங்க. உங்கள் தலை வந்து வலது கையை திருப்பி அந்த வலது கையின் நடுவரலை கரெக்டாக பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. பார்க்குற மாதிரி வச்சுட்டு நல்லா மூச்செடுங்க. மூச்சை விட்டு கொண்டு கொஞ்சம் முன்னாடி வந்து இதில் ரொம்ப டெக்னிக் இதுதானுங்க. அதாவது கொஞ்சம் முன்னாடி உடம்பு எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் வளைச்சிக்கணும். முதல்ல வளைச்சிட்டு அதுக்கப்புறம் மூச்சை விட்டு கொண்டு அப்படி மெதுவாக நீங்கள் கைகளை கீழே கொண்டு வந்து இந்த கைகளை வந்து இங்கே தொடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் தொட முடியாது கீழே. அதனால நீங்கள் இந்த கால்கள் மேலே உங்கள் கைகளை வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது வந்துட்டு இந்த கால் மடங்கக்கூடாது. உங்களுக்கு இவ்வளோதான் தொட முடியுமா, நீங்கள் நீங்கள் தொட்டிங்கனாலும் ஓகே. இந்த கைகள் நேராக இருக்கட்டும். இது இவ்வளோ தொட முடியுமா, இந்த அளவுக்கு தொட்டுக்குங்க. தொட்டுட்டு உங்களுடைய தலை வந்துட்டு உங்களுடைய இடது கையை பார்க்குற மாதிரி திருப்புறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸோ இதுதான் அதனுடைய பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனில் உங்களுடைய ப்ரீத்திங் வந்துட்டு நார்மல் ப்ரீத்திங் இருக்கட்டும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் முடிஞ்சால் உங்களோட 3 மினிட்ஸ் நிற்க முடிஞ்சாலும் நீங்கள் இதை நின்றுட்டு இது ஒரு 2 முறை செய்யலாம். மூச்சை எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு உங்கள் காலை ஏற்படுத்திட்டு கைகள் கீழே விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ இந்த அடுத்த காலுக்கு நம்ம செய்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இடது காலையை வந்து திருப்பிங்க. நேராக திருப்பிட்டு கொஞ்சம் உங்கள் இடது கையை வந்துட்டு நேராக அப்படி நீட்டிட்டு உங்களோட தலை வந்துட்டு இடது கையின் வலது விரலை பார்த்த மாதிரி நேராக இருக்கட்டும். கொஞ்சம் பாடியை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு நல்ல மூச்சு எடுங்க. மூச்சை எடுத்துட்டு அந்த மூச்சை விட்டுக்கொண்டு கீழே வந்து தலையை வந்து திருப்பி உங்களுடைய வலது கையை பார்க்குற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய போஸ்டர் இதில் வந்து நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் இருக்கலாம். நார்மல் ப்ரீத்திங். மூச்சை எடுத்துகிட்டு ஆசனத்திலிருந்து வெளியில் வரும்போது ஸோ நீங்கள் நேராக கால்களை வந்து கைகள் தலை 2 ஏற்படுத்திக்கிட்டு குடித்து நேரம் பண்ணுங்க. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக வந்து இந்த டெக்னிக் என்ன கவனிக்கணும்னா, அதாவது இந்த கைகள் வந்து உங்களுடைய கால்களை தொடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து முன்னாடி வரக்கூடாது. இப்படி நீங்கள் தொடக்கூடாது. ஸோ இந்த பாடி வந்து இந்த உங்களுடைய செஸ்ட்டு இந்த பாடி வந்து நேராக இருக்கணும். இந்த காலை நீங்கள் தொடறீங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னா இது நேராக இருக்கட்டும். நேராக இருந்து ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தொடரும். இவ்வளோதான் முடியுதா, இவ்வளோ தொட்டிங்கன்னா போகும். அப்படி நாள்பட நீங்கள் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா நல்லா தொடர்றதுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ இது முக்கியமான விஷயம் நீங்கள் கவனம். அதே மாதிரி இந்த கால் வந்து மடங்காமல் இருக்கணும். அது 2வது முக்கியமான விஷயம். பாடி வந்து ரொம்ப முன்னாடி வரக்கூடாது, கால் மடங்கக்கூடாது. ஸோ இவ்வளோதான் முடியுமா, இதில் பண்ணுங்க. அப்படி போக 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 ட்ரைனிங் பண்ணிட்டு கீழே கொண்டு வாங்க. நேராக வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஆசனத்தின் பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு சதை, அதாவது இந்த இடுப்பு பெண்களுக்காகட்டும் அல்லது பெல்லி அதிகம் உள்ள ஆண்களுக்காகட்டும், இந்த இடுப்புல சதை வந்து நிறைய கொழுப்பு சேர்ந்ததுனால இடுப்புல நிறைய சதை இருக்கும். இந்த ஆசனத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த இடுப்பு சதையெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சு ஒரு நல்ல ஸ்லிம்மான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பெறலாம். ஃபர்ஸ்ட் கொழுப்புகள்லாம் கரைஞ்சிடும். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற கணையம், நம்மளுடைய லிவர் 2மே அமுக்கப்படுவதால் இதில் வந்துட்டு உங்களுக்கு நீரிழிவு நோய்க்கும் இந்த ஆசனத்தை நீங்கள் ஒரு சிறந்த ஆசனம் சொல்லலாம். நல்லபடியாக இந்த உங்களுக்கு கணையம் அமுக்கப்படுவதால் இன்சுலின் நல்லா சுரக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த தொடைகள் வந்துட்டு நல்லா கால் பகுதி, இந்த தொடை வலிகள் எல்லாமே வந்து உறுதிப்படப்படும். 2வது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த முதுகெலும்பு ரத்த ஓட்டம் வந்துட்டு நல்ல எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இந்த கீழ்ப்பகுதிக்கு வந்து நல்லா பாயறதுனால இந்த கீழ்ப்பகுதிகளும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல உறுதியை கொடுக்கும். ஸோ உயரம் அதிகமாகணும்னு எதிர்பார்க்கிறவங்க குழந்தைகள், ஸ்பெஷலாக குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் உயரம் அதிகமாகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஆசனத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். இடுப்பு சதை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆசனத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த் பிரச்சனைகள்ல இருந்து, ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்கள் சுலபமாக வெளியே வரலாம்.
என்ன நேயர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் இந்த ஒரு நல்ல விஷயம் போய் சேரணும்னு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.